அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக முக்கியமான தகவல் தற்போது வெளியாகி உள்ளது. ஈரானுடைய உச்ச தலைவர்கள் பட்டியலில் இப்போ இருக்கக்கூடிய முஜிதபா கொமைனி, ஆயத்துல்லா அலி கொமைனியுடைய மகன் அடுத்த உச்ச தலைவராக இருக்கிறார் இல்லையா, முஜிதபா கொமைனி. அவருக்கு அடுத்ததாக உச்ச தலைவராக வாரத்துக்கு தெரிவு பட்டியலில் இருந்து ஆயத்துல்லா அலி ரெஸா ராஃபி, செகண்ட் பர்சன் இன் த Iranian regime after முஜிதபா கொமைனி, எலிமினேட்டட், உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. அதாவது அந்த தாக்குதலுடைய வியூகம் எப்படி இருக்குன்றது அமெரிக்கன் இவங்க வெளியிட்டிருக்கிறாங்க, அதாவது அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 அப்படி அந்த ஏதோ அப்படி தெளிச்சு விட்ட மாதிரி, இல்லை மழை பெய்யும் இல்லையா, மழை பெய்கிற மாதிரி. சவுண்டு போட முடியுமா தெரியல, பாருங்க. லைட்டாக நான் வந்து அந்த சத்தத்தை வந்து லைட்டாக நான் பேசும்போதே நீங்கள் அந்த சத்தத்தை அனுமானிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6ன்னு ஒவ்வொரு இடமா சரியாக சுற்று வட்டாரத்தில் ஃபுல்லாகவே விழுந்துருக்குது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன், அதிலையும் தெளிவுபடுத்தியிருந்தேன். பினதர் அப்பாஸுடைய மிக முக்கியமான போர்ட்டை வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு. இந்த சந்தர்ப்பத்தில் அன்பார்ந்த உறவுகளே, வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பல கப்பல்கள் 20-25க்கு மேற்பட்ட கப்பல்களை வந்து அமெரிக்காவினுடைய கடற்படை தலைமையில் கப்பல்கள் வந்து இன்றைக்கி கடந்து போயிருக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்மஸில், எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல், அதாவது ஈரானுடைய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக வெளியேறி இருக்கு அப்படின்னு யுஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் எதிர்வரும் நேரங்களில் 4th ரவுண்ட், அதாவது இப்போ ஆரம்பிச்சிருக்க வந்து 4வது ரவுண்ட் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. 4வது ரவுண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து இன்னும் மோசமாக மாறலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே ஈரானிடமிருந்து ஹோர்மஸ் விடுபடுகிறதா, ஈரானுடைய கையை விட்டு ஹோர்மஸ் போகிறதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை அந்த மாதிரி நிலைமை நடந்தால் எப்படியுமே கப்பல்களுடைய பயணம் ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடும். ஆனால் அதில் இருக்கிற இன்னொரு ரிஸ்க் என்னென்னா, கப்பல்கள் ஒரு வேளை பாதுகாப்பாக போனாலும் இந்த அரபு நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய ஏவுகணைகள், மிசைல்கள்லேருந்து எப்படி தப்பிக்கிறது? அதுதான் இப்போ இருக்கிற கேள்விக்குறியும் மிகப்பெரிய ஒரு தலைவலியுமாக இருக்குது. இன்றைக்கு மட்டும் பல கப்பல்கள் ட்ரம்ப் வி வில் கண்ட்ரோல் த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்மஸ் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து எங்களுடைய கண்ட்ரோலுக்கு, எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் எடுத்துட்டோம். இன்றைக்கி வந்து பல கப்பல்கள் எங்களுடைய கோஆர்டினேஷனில், அதாவது எங்களுடைய தலைமையின் கீழே பல கப்பல்கள் கடந்து போயிடுச்சு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. எங்கே போய் என்னத்தை சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலை. மாறி மாறி பிரச்சனை. நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி தெரியல மக்களே. நம்ம இன்னும் அதே நிலைமைக்குள்ளேயே தான் இருக்கிறோம் இல்லையா. டிக்கெட் விலை அப்படியே தான் இருக்குது, இன்னும் கார்கோ போட்ட பாடு இல்லை. ஏதாவது மாற்று வழியை கண்டுபிடிச்சி ஏதாவது ஒன்று பண்ணுங்கப்பா. முடியலடா. செய்தியை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்குன்னா, அதே செய்தியை நான் ஒவ்வொரு நாளும் தேடி ஒவ்வொன்றா பார்த்து எடுத்து அதை கலெக்ட் பண்ணி அதை உங்களுக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி இந்த வீடியோ பேசி எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். தூங்குறதே ஒரு 2 hour 3 hour தான். இறைவா உன் கையில். Well, first of all, we took out additional, they were trying to rebuild their radar, and they had about 60% built. Now they have to start all over again. Look, we're not attacking at the highest level. The highest level are the bridges,
there, which we can knock down. I would say in one day we knock down every single bridge in Iran. There's not a thing they can do about it. Their electric manufacturing facilities, right? Their electric plants where they make their electricity there. We will, if we have to, we'll take them out. I don't want to do that, but if we have to, we'll take them out. They have desalinization plants. We'll take them out if we have to. I hate to do that. That's probably the one I would like not to do least. We attacked Cargill Island last night. We knocked out a piece. I said, don't touch the oil, because maybe we'll take over Cargill Island. You know, we may take over Cargill Island. There's not a thing they can do about it. But I said, don't hit the pipes. Just hit everything else. And they hit it. They may hit it again tonight. So, you know, as for your question, normally I'm not that way, but they really deserve it because they're saying they want to make a deal, but they don't. You know, they asked for a timeout. They wanted to go to the funeral of Khomeini, and I said, give it to them. And they start shooting missiles. I mean, it was the craziest thing. Now, we did kill him, you know, so I guess you have to look at it that way, but the funeral took place. And they wanted to have a period of time. And they also asked that we not kill them. And we said, we're not going to kill you. They were worried we'd kill them during the funeral. I mean, if you can believe it. What a crazy... Did you ever think I'd be doing this for a living? Marco? Did anybody ever think I'm doing... Maybe Pete, but this wasn't supposed to be for me. Pete loved this stuff from day one. But they said to us, please don't kill us during the funeral. I said, I won't. And we didn't do anything. In fact, we made it safe for them, actually. And what happens? They try and knock out two ships, a Saudi and I guess Kuwait, right? Kuwaiti? Oh, no, Qatari. In addition, really three. Yes, sir. So you had 3 of them. And